இது பாருங்கள், அந்த காலத்தில் கிரைண்டருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற மாவு அரைக்க யூஸ் பண்ணுற ஒரு மாவு அரைக்கிற கல். எங்கள் ஆச்சி எல்லாமே இந்த கல்லை தான் யூஸ் பண்ணி மாவு அரைச்சி தோசை சுட்டு தந்தாங்க. அவங்க கையால் அரைச்ச சோள தோசை எள்ளு பொடி சாப்பிட்டா இருக்கிற சத்து தனி. இப்போ ஆச்சி இறந்துட்டாங்க. கல் இப்படி இருக்குது. அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மாட்ட கிரைண்டர் இருக்குது. பட் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணாமல் மாவு விலைக்கு வாங்கி தோசை சுட்டு தராங்க. இதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த காலத்து சிம்பிளாக சொல்லணும்னா அந்த காலத்து கிரைண்டர். அடுத்து வாங்க அந்த காலத்து மிக்ஸி. ஸோ இதில் தான் உலக்கையை வச்சு குத்தி இட்லி பொடி ஆகட்டும், மசாலா பொடி ஆகட்டும் எல்லாம் பண்ணி எங்கள் ஆச்சி தருவாங்க. ஸோ ஆனால் இப்போ எல்லாமே மிக்ஸியில் பண்ணிடுறாங்க. ஸோ இது அந்த காலத்து மிக்ஸி, இது அந்த காலத்து கிரைண்டர்.